வணக்கம், நான் உங்களோட ஸ்ரீ அகிலா. இன்னைக்கு வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் அண்ட் மஸ்காரா இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தெரியும், மேட்டா கிளாஸியா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் அண்ட் மஸ்காரா ரீசனபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது ஸ்மச் ப்ரூஃபா, வாட்டர் ப்ரூஃபா, இல்லை வந்துட்டு என்னெல்லாம் இதில் அட்வான்டேஜஸ், அதுக்கப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் லிப்ஸில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பீட்ரூட் லிப் கிளாஸ். வீட்டிலே பண்ணலாம். இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 இயர் வரைக்கும் நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து போட்டு காமிச்சாதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த வந்து நான் போட்டே காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஒரு கண்ணுக்கு வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு கண்ணுக்கு நான் வந்துட்டு என்ன போட போகிறேன்னா இஎல்எஃபோட ஐலைனர். இது நான் எதுக்காக இப்படி போடுறேங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா. நார்ஸோட மஸ்காரா இது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இஎல்எஃபோட ஐலைனர் அண்ட் நார்ஸோட மஸ்காரா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் அண்ட் மஸ்காரா. உங்களுக்கு இப்போ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இந்த அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேட் ஃபினிஷோடது, அதாவது கிளாஸியாக இருக்காது, மேட் ஃபினிஷ். இந்த சைட் யூஸ் பண்ணியிருக்கிறது கிளாஸி ஃபினிஷ். நார்மல் ஐலைனர் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷாக இருக்கும். ஸ்விஸ் பியூட்டி பார்த்தீங்கன்னா கிளாஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் திரும்பும் போதே உங்களுக்கு தெரியும், இது வந்து நல்லா ஜெட் பிளாக்காக தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே கிளிட்டரியாக ஒரு மாதிரி தெரியுதா, டியூஇ ஃபினிஷாக ஒரு மாதிரி தெரியுது. ஸோ நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த மேட் ஐலைனர் போட்டிங்கன்னா ஒரு ஜெட் பிளாக்காக தெரியும், உங்கள் கண் வந்து பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த கிளாஸி ஃபினிஷ் ஐலைனர் ஸ்விஸ் பியூட்டியோடது போட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே டால் அடிக்கிற மாதிரி இருக்கிறனால ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு அந்த கேப்சர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு பாயிண்டில் எனக்கு வந்து மேட் ஃபினிஷ் இந்த ஐலைனர் பிடிச்சிருக்கு. கிளாஸி ஃபினிஷ் வந்து ஐலைனர் எனக்கு பிடிக்கல அந்த ஒரு விஷயத்தில். ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக காமிக்குது லேஷஸ். ஃபேக் லேஷஸ்லாம் தேவையில்லை. இதுவே 2-3 கோட்டிங் கொடுத்தாலே செம்மையாக லேஷஸ்க்கு ஃபஸ்ட்டு கோட்டிங்கே அங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு 2-3 கோட்டிங் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபேக் லேஷே தேவையில்லாத அளவுக்கு இருக்கும். பட் நார்மலான நார்ஸோட மஸ்காரா பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து லேஷே எனக்கு தெரியலை. நான் இப்போ வந்துட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் அந்த அது முக்கியமாக ஐலைனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மஜ் ஆகும், அந்த இடமே கருப்பாயிரும். ஸ்விஸ் பியூட்டியோடது நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து வெட் காட்டன். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் எல்லாம் இதில் தான் இருக்குது. ரப் பண்ணி காமிக்கலாம். இது வந்து பயங்கரமாக ஸ்மஜ் ஆகும், ஐ நோ. ஏன்னா இது வந்து மேட் ஃபினிஷ்னால அப்படியே அது உறிஞ்சு வராது, அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கண்ணே வந்து கருப்பாக ஸ்மஜ் ஆயிரும். அதுதான் வந்துட்டு எனக்கு இந்த நார்மல் ஐலைனரில் பிடிக்காத விஷயமே எனக்கு அதுதான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இடமே கருப்பாயிரும். அனதர் பீஸ் ஆஃப் காட்டன், வெட்டான காட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, எல்லா ப்ராடக்ட் இதில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸில் இங்கே ஒட்டிகிட்ருக்கு. பட் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக வந்துருச்சு. ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு ரொம்ப பிடிச்சமான ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நீங்கள் ஃபேஸில் வந்து மேக்கப்லாம் எடுக்கும் போது இல்லை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அப்படியே பீல் ஆஃப் ஆகி வந்துடும். ஏன்னா இது வந்து கிளாஸி ஃபினிஷ் இல்லையா, அப்படியே உங்களுக்கு பீல் ஆஃப் ஆகி வந்துடும். அந்த பிளாக் ரெசிடியூ எதுவுமே கண்ணில் ஒட்டாது. ஸோ அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மேக்கப்புக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டே அது அப்படியே ஃபுல்லாக ஸ்மஜ் ஆயிரும். பட் ஆனால் இந்த நார்மலான மேட் ஐலைனரில் இன்னி நான் ஃபுல்லாமே பாருங்கள் இன்னிமே கொஞ்சம் கொஞ்சம் ரெசிடியூ ஒட்டிகிட்ருக்கு. நம்ம இப்போ வந்து குயிக்காக சம்மப் பண்ணிடலாம் என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி. நார்மல் ஐலைனர் வந்து மேட் ஃபினிஷ் விச் இஸ் குட் ஃபார் பிக்சர்ஸ். பட் இது வந்து கிளாஸி, அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது பிக்சர்ஸ்க்கு. நல்லா ஸ்மஜ் ஆகி அந்த இடத்துல ஃபுல்லாக கருப்பாக்கிரும். பட் ஸ்விஸ் பியூட்டியோடது வந்துட்டு அப்படியே பீல் ஆஃப் ஆகி வந்துடுறாங்காட்டி நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்மஜ் ஆகாமல் அந்த இடத்த வந்து நீட்டாகவும் இருக்கும், மெஸ்ஸியாக இல்லாமல் இருக்கும்.
தேர்ட் பாயிண்ட் மஸ்காரா பற்றி சொல்லணும். நார்மலான மஸ்காரா பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியல. பட் இது ஃபர்ஸ்ட் கோட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லேஷஸ் ரொம்பவே அழகாக தெரிஞ்சது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், இது மெஸ்ப்ரீனால என்ன ஆகும்னா, இந்த ஐலைனர் நம்ம எங்கேயாவது தப்பாக போட்டுட்டோம்னா அது அழிச்சோன்னா அங்கே அப்படியே ஃபுல்லாக கருப்பாக ஆயிரும். மறுபடியும் அந்த இடத்துல மேக்கப் போட வேண்டியதாயிரும். பட் ஸ்விஸ் பியூட்டியோடது எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நம்ம தப்பாக போட்டோம்னா அப்படியே விட்டுட்டோம்னா அது காஞ்சதுக்கப்புறம் அப்படியே அது இப்படி பீல் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து டச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஐலைனருக்கும் ஸ்விஸ் பியூட்டி ஐலைனர் அண்ட் மஸ்காராக்கும் இது வந்து என்ன நான் பண்ண கம்பேரிசன். ஸோ இது வந்து ஜென்யூனான 100% ஜென்யூனான என்னோட ரிவ்யூ, என்னோட கருத்து. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டி ஐலைனர் வாங்குறீங்க, மஸ்காரா வாங்குறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் அப்படியே அழகாக வச்சுக்கிறதுக்கு டிஐஒய் ஸ்கின் கேர், மேக்கப், ப்ராடக்ட் ரிவ்யூ, ஃபேஷன், அப்புறம் லைஃப் ஸ்டைல், வெல்னஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே எவ்ரி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இனி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு காமிங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.